அப்போ 3ஆம் அதிபதி அவரே சந்திரனை உச்சமடைகிறது எங்கே? ராசியில் உச்சமடைகிறார். அப்புறம் 3ஆம் இடம் என்பது சுய முயற்சி ஸ்தானம். அவர் போய் ரிஷப லக்னத்திலேயே ராசியிலே அவர் உச்சமடைவதனால சுய முயற்சியால் முன்னேறியவர்கள். மனைவி வந்ததுக்கு அப்புறம் இடம் மாறுதல். 3 என்பது இடமாற்றம். 3 என்பது இடம் மாற்றம். அப்போ 2வது குழந்தைக்கு அப்புறம் வளர்ச்சி அடைந்தவர்கள். ரிஷபராசின்னா 3க்குடைய அது சுய முன்னேற்றம். அவன் போய் உச்சமடைகிறான். அங்கிருந்து எங்கே பார்க்குறான்? 7ஆம் வீட்டை பார்க்குறான். 7ஆம் வீடாகிய விருச்சிகத்தை பார்க்குது. யார் பார்க்குது? சந்திரன் விருச்சிகத்தை பார்க்குறான். விருச்சிகத்தின் மீது ஒரு பார்வை. அப்போ 5ஆம் இடம் முதல் குழந்தை, 7ஆம் இடம் 2வது குழந்தை. அப்போ பாருங்கள், காலச்சக்கரத்துக்கு 8, இவங்களுக்கு 7. அப்போ பார்த்தீங்கன்னா நகையை விற்றுட்டேன், நகையை அழிச்சிட்டேன், நகை தொலைஞ்சிருச்சு. ஏன்னா சந்திரன் போய் அங்கே நீச்சமாறான்ல. ரிஷபராசிக்கு 3 ராசியில் உச்சமடைகிறான். நீச்ச விட்ட பார்க்குறான். 3 என்பது தோடு, மூக்குத்தி, கம்மல், ஆடை, ஆபரணம், நகை நட்டுக்கள் இதெல்லாம். அப்போ 8 என்பது என்ன? அங்கே நெருக்கடினால் அதை விற்றேன், அதை அழிச்சிட்டேன், நகை 8 என்பது காணாமல் போகுது அப்படிங்கிறதெல்லாம் 100% நடக்கும். இல்லை ஒரு வரி கூட பொய் இருக்காது. அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த பதிவை பார்த்தாங்கன்னா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்கள், காலச்சக்கரத்துக்குள்ளார அது ஒளிஞ்சிருக்கு. அப்போ இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. அடுத்து பாருங்கள், 4ஆம் வீட்டுக்கு அதிபதி. 4ஆம் வீடு, 4ஆம் வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு சூரியன். அப்போ ரிஷபத்துக்கு 4 சூரியன். அப்போ இவங்களுக்கு பிரம்மாண்டமாக வீடு கட்டணும், பெரிய வாகனம் வாங்கணும், நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக வாழணுங்கிற ஆசை இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த சூரியன் போய் எங்கே நீச்சமாகறான்னா 6ல். அப்போ வேலையை ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க, வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. வேலையில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிற நேரத்தில் விட்டுருவாங்க, வேறு வேலைக்கு மாறிடுவாங்க. ஏன்னா 4, 6 தொடர்பு. அதனால் 2வது சொத்துக்கள், இவங்க 2வது சொத்து வாங்கினா தான் பெரும் வளர்ச்சி. 2வது சொத்து வாங்கினதுக்கப்புறம் பெரும் வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா 2வது சொத்துக்கள் மூலியமாக ஒரு வெற்றியை பெறுவாங்க. சில பேருக்கெல்லாம் வெளிநாட்டில் போய் 2வது சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க. இருக்கிற ஊரில் 2வது சொத்து வாங்கி போடுறதல். 6ஆம் இடம் தான் 2வது சொத்து. 4 என்பது முதல் சொத்து, அதற்கு அடுத்தது 6வது 2வது சொத்து. அப்போ 6ஆம் இடம் தான் உணவு பழக்க வழக்கம். உணவு பழக்க வழக்கமே இவங்களுக்கு எதிரி ஆகிடும். ஒரு 35-40 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம் எதிரி ஆகிடும். திங்க தெரியாமல் சாப்பிட்டு கடைசியில் எனக்கு ஒன்றும் வேண்டாம், சுகர் கம்மியாயிருச்சு, சுகரை பார்த்தாலே எனக்கு இதாக இருக்குது. அப்போ உணவு கட்டுப்பாடு முக்கியம். இவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம், கண் பிரச்சனை, பல்லு பிரச்சனை, அதுக்கப்புறம் கிட்னியில் ஸ்டோனு, இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட ஒரு தொந்தரவு வரும், இவங்களுக்கு தொந்தரவு பண்ணும். அப்போ 4 6ல் இருப்பதால் தாயார் செத்து பிழைச்சிருப்பாங்க. ஒரு வியாதி ஒரு போராடி ஒரு மீண்டு தான் அவங்க வாழ்க்கையில் வெளியே வந்திருப்பாங்க. ஒரு நாளைக்காவது அவங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாமல் விடாது. 4 தாயார், 6 வியாதி, 12 மருத்துவமனை. அப்போ 4 6ல் இருக்கிறான். 4 எங்கே இருக்கிறான்? சூரியன். அவன் போய் 6ல் போய் நீச்சமாயிட்டான். அவன் அங்கேருந்து 12 பார்ப்பானா இல்லையா? அப்போ நீச்சமாகி பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், அம்மா கடும் உழைப்பாளியாக இருப்பாங்க. 4 போய் 6ல் போய் நீச்சமாகி அங்கே சனி உச்சமாகிறதுனால பெருசாக வந்ததெல்லாம் பண்ண தெரியாது, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா. ஆனால் லட்சுமி கடாட்சமாக இருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ரிஷபராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு
5ஆம் அதிபதி எடுத்துக்கோங்க. 5ஆம் அதிபதி புதன். புதன் வந்து 11 நீச்சம். சில நேரம் இவங்களுக்கு நிரந்தரமான நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. 11னா நண்பர்கள் எழுதிக்கணும். சில நேரம் நண்பர்களுக்கு கூட குழந்தை இருக்காது. கல்யாணம் அவங்களுக்கு கூட லேட்டாக தான் இருக்கும். ஏன்னா கூட இருக்கிற நண்பர்களுக்கு குழந்தை இல்லாது. ஏன்னா 11 நண்பர்கள். அப்போ நண்பர்களுக்கு கூட குழந்தை இல்லாத ஒரு நண்பர் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு குழந்தையே லேட்டாக தான் கிடைச்சி இருக்கும். சில பேருக்கு கல்யாணமே வேண்டான்னு இருப்பாங்க. அப்போ ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு போலீஸ், இராணுவம், டீச்சிங், போலீஸ், மிலிட்ரி, அதே போல் ஃபுட் சம்மந்தமான பேக்கிங் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இல்லை இவங்க ஃபேமிலிக்குள்ளே அந்த துறையில் வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பழக்க வழக்கம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் முன்னேறலாம். என்ன மாதிரி பழக்க வழக்கம் அப்படின்னா, உணவில் கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் இவங்க போகக்கூடாது. தீய பழக்கத்துக்கெல்லாம் இவங்க மெயினாக உணவு தான். இவங்களுக்கு வந்து சந்திரன் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது. சந்திரன் ட்ரிங்க்ஸு, ஆமாம், அந்த ஹேபிட் உடையவர் தான். அப்படி சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்குவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இந்த குடும்பத்துக்காக வாழ்கிறீங்க, உங்கள் பிறவி கர்மாவே இது தான், இந்த பிறவியோட கர்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் வாழணும், போன பிறவியில் குடும்பத்தை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த கர்மா. அப்போ போன பிறவியில் குடும்பத்தை இவர்கள் கண்டுகொள்ளாமல் ஊர் சுற்றி இருப்பாங்க. அப்போ ரிஷபத்துக்கு இந்த தடவை குடும்பமே உலகம், குடும்பந்தான் எல்லாம் அப்படின்னு அவங்கள வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே கொண்டு போய் சிக்க வச்சுருக்கோம். அப்போ ஒருத்தர் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா காரணம் இல்லாமல் இல்லை, காரியம் இல்லாமல் இல்லை. அப்போ அது மாத்திரம் பாருங்கள், 6ஆம் அதிபதியே உங்களுக்கு 11 உச்சம். அப்போ நல்ல வேலை கிடைக்கும். கடன் வழக்கு நோய் எது வந்தாலும் மீண்டும் வெளியில் வந்துடுவாங்க. இப்போ ரிஷபத்தில் யார் பிறந்தாலும் வழக்கு வெற்றி. இவங்க போய் நின்னாங்கன்னா வழக்கு வெற்றி ஆகிடும், பயப்படவே வேண்டாம். இதெல்லாம் வந்து நியாயத்துக்காக போய் நின்னாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 7 குடையவனை 12 குடையவன், 7 குடையவனே 12 குடையவன். ஏன்னா செவ்வாய் 7க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் உடையவர். அப்போ விருச்சிகத்தில் அங்கே சந்திரன் நீச்சமாகுது. அப்போ மனைவிக்கு கர்ப்பப்பை கோளாறு வரும். 7ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாகறனால 7ஆம் இடம் மனைவி, கர்ப்பப்பை கோளாறு, மென்சஸ் ப்ராப்ளம், வயிறு பிரச்சனை, மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் போகுது, கால் வலி, இதெல்லாம் வரும். யாராவது ஒரு ரிஷப ராசிக்காரங்கக்கிட்ட கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்க மனைவிக்கு ஹெல்த்து பாதிக்கிறது உறுதி. அதுக்காக பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா? அது கர்மா அப்படித்தான் அங்கே தலைமை தாங்கி நிற்கும். இப்போ வேறு வழி இல்லை. 7ல் சந்திரன் நீச்சமாகிறார். அப்போ யூரினல் ட்ராக்கில் பிரச்சனை. காலச்சக்கரத்துக்கு அது 8, 3, 8, 7 தொடர்பு. 3, 8, 7, 12. அப்போ 7, 8, 12 தொடர்பு. இப்படி 3ங்கிறது இடமாற்றம். 7னா லைஃப் பார்ட்னர், 8னா நெருக்கடி, 12னா விரயம். எழுதிக்குங்க. எவ்வளோ விஷயங்கள் பாருங்கள். பாவத்துக்குள்ளார ஒரு வரி செய்திகள் எவ்வளோ இருக்குது. அப்போ பாருங்கள், இன்னொரு தடவை சொல்கிறேன். அப்போ கர்மா எப்படி தாங்குது பாருங்கள். மனைவி வேறு வழி இல்லை. 7ல் தான் சந்திரன் நீச்சம். 7ல் சந்திரன் நீச்சம். அதுக்கப்புறம் பாருங்கள், காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் 8 வருது. காலச்சக்கரத்துக்கு 8, அதுக்கப்புறம் அது 7, அதுக்கப்புறம் அங்கே மேசம் வந்து ஒரு 12. அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரன் 3 குடையவன்.
அப்போ 3 8 12 3 8 12 ஒரு தொடர்பு. அப்போ 3னா இடமாற்றம், 3னா இடமாற்றம், 8னா நெருக்கடி, 12னா என்ன ஆகுறது? விரயம். 12னா விரயம். அப்போ ஒரு விரயத்தை சந்தித்து லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு கண்டிஷனில் ஒரு இடத்த மாறி வெற்றி அடைவாங்க. வாழ்க்கையினுடைய வறுமை தரித்திரம் பிடியில் விளிம்பில் இருந்து மேலே வருவாங்க. அப்போ விளிம்பிலிருந்து மேலே வர்றதெல்லாம் ரிஷபம். ஏன்னா செவ்வாய் வீடு 7ஆம் இடம். மனைவி கோபக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்களா? கோபம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. அங்கே யார் இருக்கா? புதன் இருக்கார். மனைவி அறிவாளி. பாருங்கள் எப்படி எடுக்குது பாருங்கள். 7ஆம் வீட்டில் 7ஆம் இடத்தில் கேட்டை நட்சத்திரம் இருக்குது. கேட்டை என்பது புதன், புதன் என்பது அறிவாளி. புரியுதுங்களா? கணவர் அறிவாளி. கணக்கு போட்டு என்ன ஆச்சுங்க அப்படின்னு கேட்கும். அங்கே குருவோட நட்சத்திரம் இருக்குது, அங்கே விஷாகம் இருக்குது. அப்போ குரு கணக்கு போட்டு கேட்கும். அப்போ குழந்தைகள்னா உலகம்னு வாழுவாங்க. குழந்தை தான் உலகம். இப்படி இருக்குது. அங்கே சனியோட நட்சத்திரம் அனுசம் இருக்குது. அப்போ இவங்க படிப்பு பிரேக் ஆகி படிப்பாங்க. படிப்பு பிரேக் ஆகி படிப்பு ஏதோ ஒரு குளறுபடிகள் வந்துக்கிட்டு இருக்கும், ஒரு நெருக்கடி இருக்கும். ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டம், ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அடுத்து 8ஆம் இடத்தை வச்சுக்கோங்க. ரிஷபத்துக்கு 8, தனுசு 8. அப்போ 8ஆம் அதிபதி குருவின் வீடு, அவனே 11 கூடியவன். அப்போ 8 11 கூடியவன் குரு. அப்போ 8 11 தொடர்பு சிறப்பு. ரிஷப லக்கணத்துக்கு ரிஷப ராசிக்கும் விருச்சிக லக்கணத்துக்கும் விருச்சிக ராசிக்காரனுக்கு தான் மொத்தம் 2 கிரகம் பணபரஸ்தானத்துக்கு அதிபதி. எழுதிக்கங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 5 8 11 பணபரஸ்தானம். அப்போ குருவும் புதனும், அப்போ ரிஷப ராசிக்கு குரு புதன் சேர்க்கை. எங்கே இருந்தாலும் காசு அள்ளி கொட்ட போகுதுன்னு அர்த்தம். அப்போ இது கொடுத்தே தீரும், கொடுக்காம போகாது. அது ஏன்னா 8 கூடியவனே 11 கூடியவர். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் மீண்டும் வெளியில் வந்துடுவான் அப்படிங்கிறது தான் லாஜிக். அப்போ பாருங்கள், 9 10 கூடியவனே சனி ஆகிறான். அடுத்து வாங்க, 9 10 கூடியவனே சனி. அப்போ தர்ம கர்மாதிபதி. எப்படி தர்ம கர்மாதிபதி? ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனிதான் யோகி, சனிதான் நல்லவர். சனீஸ்வரனை பிடிச்சிக்குங்க. சனிக்கிழமை எல்லாத்தையும் பண்ணுங்க. சனிக்கிழமை போய் நீங்கள் எதை பண்ணாலும் சக்ஸஸ் வரும். சனிக்கிழமையே உங்களுக்கு வெற்றி அடைய செய்யும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அப்போ ரிஷபராசிக்கு இது பொருந்தும். அப்போ சனிக்கிழமை மோசமாக ஒதுக்கக்கூடாது. எல்லாருக்கும் குரு நல்லவர் இல்லை, எல்லாருக்கும் சனி கெட்டவர் இல்லை. துலா லக்கணக்காரங்களுக்கு குரு ஆகாது. ரிஷப லக்கணக்காரங்களுக்கு சனி தான் டாப்பு. இப்போ வேறு மாதிரி வேலை செய்யும் அது. ஏன்னா தர்ம கர்மாதிபதி இவங்க தந்தை கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. தந்தை கீழ்நிலையிலிருந்து உயர்நிலைக்கு வந்திருப்பார். அம்மா வழியில் அப்பா வழியிலாவது கண்டிப்பாக அரசு பணியில் ஒரு வேலை செய்கிறவங்க ரிஷப லக்கணம் ரிஷப ராசியில் இருப்பாங்க. இல்லை மனைவி கல்யாணம் பண்ணி போனால் மனைவியோ கணவர் வழியிலோ யாராவது அரசு பணியில் இருப்பாங்க. கெஜெட் ஆஃபீஸராக கூட இருக்கலாம், இல்லை உயர்ந்த பதவியில் கூட இருக்கலாம். ஏன்னா 11 கூடியவனே குரு. அவர் போய் உச்சமாகிற வீடு 3ஆம் வீடு. அப்போ ஒரு ஜாதகத்தில் 3 11 ஒருத்தனை அட்டகாசமாக கொண்டு போய் நிறுத்திடும். உபஜய ஸ்தானாதிபதிகள் அங்கே வலுத்து நிற்கிற இடம். இப்போ ஜெயிக்காமல் எங்கே போவாங்க? ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக கொடி கட்டி பறப்பாங்க. எழுதிக்கங்க, திருச்செந்தூரை கட்டியாக பிடிச்சிக்கணும். 11 கூடியவனே லாபாதிபதி. திருச்செந்தூர் முருகர் தான். ராமேஸ்வரம் வருஷம் இவங்க போக போக வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகிற இடம் ரெங்கநாதர், ஸ்ரீரங்கம். ரெங்கநாதரை போய் பிடிச்சிக்கணும். ஸ்ரீரங்கத்தில் எப்படி பாருங்கள், அதை பிடிச்சா ஜெயிக்கலாம். 12 கூடியவனே செவ்வாய், அவன் நீச்சமாகிற வீடு 3. இப்போ கண்டிப்பாக இளைய சகோதரன் 1 இல்லாமல் போவாங்க. இல்லை பிறந்தே இறக்கிறது, இல்லை கசப்பாக இருக்கிறது.
பாருங்க. அப்போ செவ்வாய், அப்போ தந்தை கோபக்காரர். தந்தை உச்சமாகிற இடம் எங்கே ஆகுது? ரிஷபத்துக்கு 9ல் செவ்வாய் உச்சமாகிறான். அப்போ 9ஆம் இடம் தந்தை, அங்கே செவ்வாய், அப்போ கோபத்துக்குரிய கிரகம். அப்போ அப்பா தந்தை ஒரு கோபக்காரர், ஒரு கெத்தாக இருப்பார், கோபமும் இருக்கும். நான் இப்படித்தான் இருப்பேன். நான் அவங்க தந்தை பேர் புகழோடு சூப்பராக வாழ்ந்திருப்பார். அவங்க ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ வாழ்க்கையில் இவங்க தந்தையாரும் ஒரு சொத்துக்களில் பூர்வீகத்திலெல்லாம் வச்சிருந்தாலும் அதெல்லாம் அழிஞ்சே போயிடும். ஏன்? 5க்குரியது பூர்வீகம் சுக்கிரன். 9க்கு 5 ரிஷபத்தில் சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் 9ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறார். ரிஷபராசியில் பிறந்தவங்க உயர்ந்து அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவாங்க. அப்படி ஒரு மகத்தானது ரிஷபம் காலபுருஷ தத்துவத்தில் கொடுத்து வச்சிருக்கு. இப்போ 9க்குடைய தந்தையே பாருங்க, 10க்குடையவன் போய் 6ல் உச்சமாகிறான். 9க்குடைய தந்தைக்கானவன் போய் 10க்குடையவன் போய் 6ல் உச்சமாகிறான். அப்போ முதல்ல தொழிலை வேலைக்குத்தான் முன்னுரிமை, அப்புறம் தான் தொழில் சொன்னேன். எடுத்தோடனே நான் தொழில் தான் பண்ணுவேன்னா சரியாக வராது. அப்போ வேலைக்குத்தான் முன்னுரிமை. நான் முதலாளியாக தான் இருப்பேன், இருந்துக்கங்க. அங்கேயும் வேலைக்காரன் தான். எப்படி? வேலைக்காரன் லேபரோடு சேர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்யாது. லேபர் செய்ய வேண்டியதை, தொழிலாளிகள் செய்ய வேண்டியதை கூட இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சனி 6ஆம் வீட்டில் தான் உச்சமாகிறார் ரிஷபத்துக்கு. அப்போ தொழில்காரன் போய் எங்கே உச்சமாகிறாரு? 10க்குடையவன் போய் எங்கே உச்சமாகிறார்? அதை 12ல் பார்க்குறார். அப்போ ஒரு கடனுக்காக எதையாவது ஒன்றை விற்று கட்டுற நிலை வரும், ஒரு நாளைக்காவது வந்துடும். இவங்க எதையுமே ஒன்றை பிளட்ஜ் பண்ணி கொலட்டால் பண்ணி தான் கடனே வாங்க முடியும். அப்படி தான் அவங்க கிரகமே இருக்குது. ஒரு சொத்தின் பேரில் தான் கடன், இல்லை கடனுக்காக சொத்தை விற்று இது இல்லாமல் ரிஷபராசி வாழவே வாழாது. தொழில் செய்கிறவங்க இப்படியெல்லாம் காலச்சக்கர தத்துவத்தின்படி, காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை சூட்சுமத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். என்னுடைய குருமார்களுக்கு நன்றி. எனக்கு பல குருமார்களிடத்தில் படித்தது, பல பேருடைய பேச்சை கேட்டது, இதையெல்லாம் வாழ்வில் உணர்ந்து சுருக்கமாக நான் ஹின்ஸ் எடுத்ததை, நான் படித்ததை, நான் என்று சொன்னால் குருதாசன் படித்ததை உங்களுக்கு தந்திருக்கிறேன். நிறை குறை இருந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.